ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். நம்மளோட எதிர்பார்ப்புகள் அது லவ்வாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறதா இருக்கட்டும், இல்லை பிரிஞ்சு போன ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒன்று சேர்க்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக எதிர்பார்க்கறதுக்காக அதாவது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதில் நிறைய வந்து ஃபெயிலியர்ஸுங்கிற போது நிறைய அழுகை, சோகம் இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வருது. என்கிட்ட கிளாஸ் எடுக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆரம்பிக்கும் போது ரொம்ப சூப்பராக ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஜேர்னியை. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க பிரிஞ்சு போகும்போது ஒரு பர்சன் வந்து நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட முடிவு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்குது. நிறைய முன்னுக்கு பின் முரணான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே என்னால் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது இது பண்ணுறது எனக்கு பிடிக்கல, இந்த பிரச்சனையினால என்னை வேணான்னு சொல்கிறாங்க. லவ் பண்ணுறேன் ஆனால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிறாங்க. சில பேர் வந்து லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் லேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஏஜ் ஆகிட்டே போகுது, வீட்டில் வந்து எனக்கு வந்து அலைன்ஸ் பார்க்குறாங்க, நான் எப்படி தள்ளி போட முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணான ஒரு விஷயங்களே போயிட்டு இருக்குது. சில பேர் வந்து லவ்வை ஸ்டார்ட் பண்ணும் போதே பிரச்சனை. எப்பவுமே நம்ம வந்து பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்கும் போது அந்த பிரச்சனைகளுக்கான சூழ்நிலை நம்ம சுற்றி உண்டாகிக்கிட்டே இருக்கும். அது மாதிரியான பீப்புளும் அது மாதிரியான விஷயங்களும் தான் நம்ம லைஃப்ல நடக்கும். சரியா? அது மாதிரியான பீப்புளும் தான் நம்ம, அதாவது மக்களையும் தான் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு எதனால் அப்படி ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, அதாவது ஒரு செடியை நம்ம வச்சு அதுக்கு வந்து உரம் கொடுத்து வளர்க்கும் போது அது நல்லா செழிப்பாக வளரும். ஆனால் அந்த செழிப்பாக வளராத போது என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்காம நம்ம உரமும் தண்ணியும் ஊற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வளராது. அதில் பூச்சி அரிக்குதா, கரையம் பிடிக்குதா, இல்லை அதுக்கான வேர்கள் எல்லாமே கரெக்டான இடத்துல தான் வச்சிருக்குமா, நிழல் பாங்கான இடத்துல வச்சிருக்குமா. ஸோ அந்த மாதிரியான தப்புகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உரமே போட தேவையில்ல, ஜஸ்ட் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக செடிகள் நல்லாவே வளரும். அது மாதிரி தான் நாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எந்த இடத்துல தப்பு, எந்த இடத்துல சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், நம்மளோட விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக நடக்கும். சரியா? நான் அடுத்த வீடியோவில் எனக்கான சூப்பரான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அந்த சக்ஸஸ் ஸ்டோரி வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் முழுமையாக அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண பேச வேண்டியது எல்லாத்தையும் பார்த்துடலாம். பொதுவாக உறவுமுறை சார்ந்த விஷயங்களை எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும். நிறைய மெத்தடு ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது, நீங்கள் அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். சரி, நீங்கள் வந்துட்டு இப்போ தான் சேனலை பார்க்குறீங்க, இல்லை வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, இல்லை இதுக்கு முன்னாடி தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு இருந்தாலும் சரி, முக்கியமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குறீங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். முக்கியமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஷேர் பண்ணலாம் ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில். சரியா? உங்கள் பர்மிஷனோட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். சரி, நம்மளோட எதிர்பார்ப்புகள் நம்ம பிடிச்ச மாதிரி நபர் அமையறதில்லை அப்படிங்கும்போது நிறைய, அதாவது விதிவிலக்கு, அதாவது என்ன சொல்கிறதுனா, நமக்கு பிடிச்சிருக்கு ஆனால் அவங்க ஒத்து போக மாட்டேங்கிறாங்க, நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாங்க, என்ன வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களெல்லாம் வந்து வேணும்னே செய்கிறது. அவங்கள பற்றி நம்ம பேச வேணாம். சரியா? நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலையினால 2 பேருமே பாதிக்கப்படுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடியல, பேச முடியல. நான் வேணும்னா அவங்க வேணாங்கிறாங்க, அவங்க வேணும்னா நான் வேணாங்கிறேன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போயிட்டுருக்கு. அதாவது சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு, ஒன்று சேரவே முடியாதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு விளக்கமாக இருக்கும். சரியா? ஸோ பொதுவாக நம்மளோட எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னா, ஒரு நபரை லவ் பண்ணுறோம், அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அழகாகவும் அன்பாகவும் நல்லா சம்பாதிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான எதிர்பார்ப்புகளோட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், பக்கத்து ஊராக இருக்கலாம், பக்கத்து நாடாக இருக்கலாம், பக்கத்து மாநிலமாக இருக்கலாம். இந்த மாதிரி எதுவாக தூரத்தில் இருக்கிற வந்து பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்களோட டிஸ்டன்ஸ் இருக்குது. இதில் ஒரு சில பேர் வந்து சொல்லி புரிய வச்சு அவங்க லைஃப்பை வந்து சரி பண்ணிக்கிறாங்க ஒரு பேத்தால். ஆனால் ஒரு சில பேரால் வந்துட்டு அவங்க சொல்லி புரிய வச்சாலும் அது சரியாக நடக்கிறதில்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது லைஃப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு உறவு முறை அப்படின்னாவே அவங்க ஒரு எண்டு கோல், அதாவது ஒருத்தங்களை பார்க்கணும், அவங்க கூட பழகணும், சந்தோஷமாக இருக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் அவங்களோட குறிக்கோள் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் இதை வந்துட்டு இது இப்படி இருந்தாலும், ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக
அதுக்கு நேர்மறையா இல்லாம எதிர்மறையா ஒரு சில விஷயத்த யோசிக்கிறாங்க. அதாவது ஆண்களே இப்படிதான். அவங்க நெறைய ஏமாத்துவாங்க, பொய் சொல்லுவாங்க, சந்தர்ப்பவாதிகள், காரியம் நடக்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க, அவங்க கஷ்டத்த குடுப்பாங்க அப்படின்னு ஒரு சில பேருக்கு வந்துட்டு அவங்களுக்கு அ அதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. சரியா? ஒரு அ மறுபுறம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாரி யோசிக்கிறாங்க. அதே மாரி பெண்கள் சைடுமே வந்துட்டு பெண்கள்லாம் பொய் சொல்லுவாங்க, நெறைய ஏமாத்துவாங்க அப்படின்னு ஆண்கள் இடத்துலயுமே இருக்கு. ஸோ இது மாரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அதாவது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி 2வது எண்ணங்கள வச்சிருக்கும்போது, நெகட்டிவா அவங்கள பத்தி மோசமா நான் ஒருத்தங்கள சொல்லல. பொண்ணுங்களுக்கும் இருக்கு, பசங்களுக்கும் இருக்கு. சரியா? பொதுவா சொல்றேன். ஸோ ஒருத்தங்கள பத்தி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள வந்து வேற மாரி வச்சுக்கிட்டு, அதாவது எனக்கு தேவை, ஆனா அந்த தேவை வந்து இவங்க தப்பானவங்க அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அது வந்து நடக்காம போகுது. அப்போ நடக்காம போகும்போது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஆ எனக்கு வந்து கடவுள் ஏன் இந்த மாதிரியான வேதனைகள், கஷ்டத்த குடுக்குறாரு? எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான கஷ்டத்த குடுக்குறாரு? அந்த மாதிரி நெறைய யோசிக்கிறாங்க. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும்போது, இப்போ நீங்க ஒரு கல்யாணத்த தான் வந்து ஒரு எண்ட் கோலா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து அத பத்தி நெனச்சு சந்தோஷப்படாம, இந்த கல்யாணம் வந்து எப்படி நின்னு போயிருமா? இல்ல யாராவது தடுத்துருவாங்களா? இல்ல அந்த பெர்சனே வேணான்னு சொல்லிருவாங்களா? கல்யாணம் இப்படின்னு நெனைப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள சண்டை வருமா? சண்டை வந்தா நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்? எப்படியெல்லாம் வந்து சமாதானப்படுத்தலாம்? இப்படி இருந்தா நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தா நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி அ வெவ்வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அவங்க யோசிக்கிறாங்க. சரியா? அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன? கல்யாணம் நடக்கணும். சந்தோஷமான வாழ்க்கை. அத பத்தி மட்டும் யோசிக்காம, எதிர்பார்ப்புகள இந்த மாரி வச்சுக்கிட்டு, வேற மாரி யோசிக்கிறது. இந்த பர்சன் அந்த மாரி இருப்பாங்களா? இந்த நபர் இப்படி இருப்பாங்களா? அந்த நபர் அப்படி இருப்பாங்களா? என்ன ஏமாத்திருவாங்களா? இந்த மாதிரி பலவிதமான ஒரு சந்தேகங்கள், கேள்விகளோட இருக்கும்போது, அவங்களுக்கு அது மட்டும் தான் நடக்குது. சரியா? சில பேர் அத தாங்க முடியாம அழுகுறாங்க, வேதனைப்படுறாங்க. நான் சாகுற நிலைமைக்கு போறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா, இதெல்லாம் உருவாக்குனது யாரு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்க தான். சரியா? உண்மை என்ன அப்படின்னா, நீங்க தான். உங்களுக்கு தெரியாமயே அத உருவாக்குறீங்க. நீங்க என்ன பேசுறீங்க? என்ன யார் கூட பழகுறீங்க? எதை யோசிக்கிறீங்க? எதை எழுதுறீங்க? எதை கேட்குறீங்க? அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்து, பார்த்து பண்ண முடியாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். இருந்தாலும் உங்களோட கான்ஷியஸ் உங்களோட விழிப்புணர்வு அந்த டைம்ல அதாவது இது தப்பு, இப்படி யோசிக்கக்கூடாது, அப்படி பேசக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு செகண்ட் தோணும் பார்த்தியா? அந்த டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா திருத்த பாருங்க. உங்களையே நீங்க திருத்திக்கோங்க. அவங்க நல்லவங்க தான். அவங்க பேசுவாங்க. அவங்க பழகுவாங்க. நம்ம கல்யாணம் நடக்கும். இந்த நபர் என்கிட்ட வந்து சேருவாரு. என்னை ஏத்துப்பாரு. இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே நம்பிக்கையான வார்த்தைகள சொல்லிக்கோங்க. நம்பிக்கையும் வைங்க. இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துலருந்து ஒரு விஷயம் உருவாகுது அப்படின்னா, அது நம்பிக்கையினால மட்டும் தான் முடியும். அத விட்டோம் அப்படின்னா, கடவுளால மட்டும் தான் உருவாக்க முடியும். ஸோ எல்லாத்தையுமே வந்து சாதிக்க முடியும் அப்படின்னா, நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ வந்து வேதனை, கஷ்டம், அழுகை இது எல்லாத்தையும் விட்டுட்டு, சந்தோஷம், அன்பு, பாசம் இந்த மாரிலாம் நீங்க வந்து வச்சுருந்தீங்க மனசுல வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள நெறைய விஷயங்கள நடக்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். புரிஞ்சிருக்கும். நீங்க எங்க தப்பு பண்றீங்க? அ எங்க வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஸோ வந்து வீடியோவ முழுசா பார்த்துட்டு இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.